ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி முகம் நல்லா பளபளப்பாகவும் நல்ல பிரைட்டாகவும் ஆகிறதுக்கு நேச்சுரலான ஹோம்மேட் ஃபேஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 50 கிராம் அளவு காஞ்ச பன்னீர் ரோஸ், அதே 50 கிராம் அளவு ஆவாரம்பூ, இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரெண்டையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வெயிலில் வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ரொம்ப நைஸாக அரைச்சிட முடியாது, இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும். இப்போ இது கூட நம்ம ஒரு 50 கிராம் அளவு ரெட் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கணும். இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எனக்கு 50 கிராம் அளவு கிடைக்கல, 30 கிராம் அளவு உள்ள பேக்கெட் தான் கிடைச்சிது. நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 50 கிராம் பேக்கெட் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அதே மிக்சரோடு சேர்த்துடலாம். கூடவே அதே 50 கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம சல்லடையில் இருக்கிறதுலே சின்ன ஓட்டை இருக்கிற இந்த சல்லடை இருக்கும் இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு ஃபைனான பவுடராக கிடைக்கும். நம்ம நார்மலான பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சப்போஸ் இது இன்னமுமே உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் சலித்த பவுடரை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். நம்ம வச்சுருக்கிற அந்த கப்பி இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நேச்சுரலான ஃபேஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் மாதிரியே யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த ஃபேஸ் பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.